மத்திய மலைநாட்டில் சிறப்புமிக்க பல இடங்களை அடையாளப்படுத்திக் கொண்டே போகலாம். மலையகத்தின் அழகிற்கும் ரசனைமிக்க காட்சிகளும் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத தனிரகம். இயற்கையோடு தினம் தினம் கதை பேசி அழகு குன்றா காட்சிகளை தன்னகம் சுமந்து வைத்திருக்கிறது மலையகம். இவ்வாறான சிறப்பு பொருந்திய மலையகம் மண்ணின் பெருமைமிக்க ஆலயங்களின் வரலாறும் தனித்துவமிக்கவை. அந்த வகையில் மலையகத்திற்கென்று மட்டுமன்றி முழு இலங்கை மண்ணிற்கும் பெருமை தேடித்தரக்கூடிய வரலாற்று தொன்மைமிக்க ஆஞ்சநேயர் ஆலயம்தான் ரம்பொட ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயம். நுவரெலியா மாவட்டத்தில் கம்பளை நுவரெலியா பிரதான பாதையில் ரம்பொடை நகருக்கு அருகிலுள்ள மலை ஒன்றின் சிகரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஒளில் கொஞ்சம் இயற்கை பிராந்தியம் படைசூழ தனித்த மலை மீது ஆலயம் அமைந்துள்ளமையே அனைவரும் விரும்புவதற்கு ஒரே காரணம். இலங்கையில் ராமாயண காலத்தோடு தொடர்புபட்ட புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு இவ்வாலயம் பார்க்கப்படுகின்றது. சீதா பிராட்டியார் நுவரெலியாவில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது அவரை தேடி அலைந்து திரிந்த அனுமான் ரம்பட புனித பிரதேசத்தில் நிலை கொண்டதாகவும் அதன் காரணமாகவே பின்னாளில் இவ்வாலயம் உருவாக்கப்பட்டதாகவும் வரலாறு காணப்படுகிறது. மேலும் ராவணனுடன் போர் செய்வதற்கு ராமர் படையொன்று இந்த பிரதேசத்தில் தயாராக இருந்ததாகவும் இதனால் ராம்படை என்ற பெயர் வந்ததாகவும் காலப்போக்கில் ரம்பொடையாக பெயர் திரிவடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் சாதாரண குடிசை வடிவில் அமைய பெற்றிருந்த இவ்வாலயம் பின்னாளில் சின்மயா மிஷனால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக சுவாமி சின்மயானந்தரின் விருப்பத்துக்கு ஏற்ப 2001ஆம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது. நிமிர்ந்து நிற்கும் ராஜகோபுரம், பளிங்கு போன்று மின்னும் தோற்றம், வெள்ளை நிறத்திலான ஆலயத்தின் வர்ணப்பூச்சி, பிரம்மாண்ட கலசம் என ஆலயத்தின் அழகு நீடித்துக் கொண்டே செல்கின்றது. சுற்றுப்புற சூழலில் இருந்து பார்க்கும்போது ரம்மியமான இயற்கை காட்சிகளை அழகுற ரசிக்க முடியும். இந்த ஆலயத்திற்கு அருகில் ரம்பொடை நீர்வீழ்ச்சி, இலங்கையின் நீண்ட சுரங்கப்பாதை, கொத்மலைய நீர்த்தேக்கம் என்பன உள்ளமை முக்கிய அம்சமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பூரணை தினத்தன்றும் இடம்பெறும் விசேட பூஜைகளில் உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்கின்றனர். ஏனைய ஆலயத்தை போல அல்லாது ஆலயத்தின் பூஜைகள் நிறைவடைந்ததும் தனியொரு தியான மண்டபத்தில் அனைவரும் தியானம் செய்ய வேண்டியது கட்டாயமாகும். தியான வாழ்க்கையில் ஈடுபட விரும்புவோர் ஆலயத்தின் தியான மண்டபத்தில் விசேட ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவதும் விசேட அம்சமாகும். ரம்பட ஆலயத்தின் தனித்துவ அடையாளத்தினை காண்பதற்கே பலரும் அதிகளவில் வருகை தருகின்றனர். அவ்வாறு இவ்வாலயத்தின் தனித்துவ அடையாளம் என்ன என்று பலரும் எண்ணி இருக்கக்கூடும். பிரம்மாண்ட நிர்மாணிப்பாக உயர்ந்து நிற்கும் பக்த ஆஞ்சநேயரின் சிலையே பலரும் வியந்து பார்க்கும் முக்கிய அம்சமாகும். கரங்களினால் மிக நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கும் ஆஞ்சநேயரின் திருவுருவம் வணங்க செல்லும் அடியார்கள் கண்முன் ஒரு படிமமாக பதிந்து நிற்கின்றது. இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பக்த அனுமன் சிலை 16 அடி உயரமானது. தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுரத்தில் உள்ள ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உருவமாகும். இந்த அனுமன் சிலை தமிழகத்தில் இருந்து கப்பல் மூலம் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து இரம்படைக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த சிலையை பிரதிஷ்டை செய்த பின் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மார்கழி மற்றும் தை மாதத்தில் சிறப்பான பூஜை வழிபாடுகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. முக்கியமாக மார்கழி மாதம் என்பது மலையகத்தில் ராம பஜனைகள் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும் சமயமாகும். அதன் காரணமாக அதிக அளவிலான ராம பக்தர்கள் இக்காலத்தில் இங்கு படையெடுப்பதுடன் பஜனைகளுடன் கூடிய விசேட பூஜைகளையும் மேற்கொள்கின்றனர். ரம்பட ஸ்ரீ பக்த அனுமன் ஆலய ஆச்சிரமத்தின் ஊடாக ஒவ்வொரு பூரணை தினத்தன்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த ஆச்சிரமத்தினால் பிரதேசத்தில் வாழ்கின்ற சிறுவர்களுக்கு முன்பள்ளி அறநெறி கல்வி புகட்டப்படுவதோடு கல்வி உதவிகளும் பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றமை முக்கிய அம்சமாகும். இவ்வாறு தனக்கென தனியொரு பாரம்பரியமிக்க சொத்தாக ரம்பட ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் திகழ்கின்றது. மலையகத்தின் ஒளில் கொஞ்சம் வண்ணமயமிக்க ரம்படை ஆஞ்சநேயரின் புகழ் வானுள்ளவரை அழியாதிருக்கும் என்பது மட்டும் உண்மை. எங்கெல்லாம் ராம நாமம் ஒலிக்கின்றதோ
அங்கெல்லாம் ராமதூதன் ஆஞ்சநேயன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதுதான் இந்து மத கோட்பாட்டின் தத்துவமும் ராமாயணத்தின் முடிவுரையும் ஆகும்.